குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, அதை செய். உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன, அதை நிறைவேற்று. கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு, உட்கார்ந்து கற்றுக் கொடுங்க, சொல்லுங்க. இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம், இப்படி தான் வளர்க்கப்பட்டோம், இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் சபை, இதுதான் ஊழியக்காரன், இதுதான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இது செய்யணும், இது பண்ணணும். கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். வேலை இருக்கட்டும், வருமானம் இருக்கட்டும், எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர்னு வரும்போது, ஆலயம்னு வரும்போது அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். நீங்கள் முதலிடம் கொடுத்தா தான் உங்கள் பிள்ளைங்க முதலிடம் கொடுப்பாங்க. நீங்கள் வேதம் வாசித்தா உங்கள் பிள்ளைங்க தானாக வாசிப்பாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் பிள்ளைங்க ஜெபிப்பாங்க. நீங்கள் தேவையில்லாததை நீங்கள் துறந்து விட்டால் பிள்ளைகளும் அதையும் தவிர்த்துடுவாங்க. தகப்பனே உங்கள் கையில் இருக்குது, தாயே உங்கள் கையில் இருக்குது, உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. ஆண்டவர் எச்சரிக்கிறார்.